الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تفعلون அல்லாஹுக்கு இடங்களில் மிக பிரியமான இடமாகிய பள்ளிவாயலில் வெள்ளிக்கிழமை அன்று நேர காலத்தோடு வந்து ஜுமாவுடைய பிரசங்கத்தை கேட்பதற்காக வந்திருக்கும் என தர்ம இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன கடமைகள் எல்லாம் கடமையாக்கியிருக்கின்றானோ அந்த கடமைகளை முடியமான அளவு எடுத்து நடக்கும்படியும், எவைகளெல்லாம் தடுத்து வைத்திருக்கின்றானோ செய்ய வேண்டாம் என்று தடை விதித்திருக்கின்றானோ அவைகளை முற்று முழுதாக தவிர்த்து ஒதுங்கி வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே அதிகமான இடங்களில் எங்களுக்கு நாளைக்கு மறுமை ஒரு நாள் கொண்டிருக்கிறது, அதில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று எங்களுக்கு அதிகமான இடங்களில் ஞாபகமூட்டிக் கொண்டே இருக்கிறார். அந்த அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு ஆயத்து தான் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், நாளை மறுமை நாளுக்காக வேண்டி நீங்கள் என்ன ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தனை செய்து கொள்ளுங்கள். திரும்பவும் சொல்கிறான் வத்தகுல்லாஹ், நீங்கள் திரும்பவும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கபீரும் பிமா தஃஅலூன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நீங்கள் செய்யக்கூடியவைகளை மிக நன்கறிந்தவனாக இருக்கிறான். எனவே இந்த ஆயத்தினூடாக எங்களுக்கு என்ன விளங்குகிறது? அல்லாஹ் எங்களுக்கு பருவவயதை அடைந்து விட்டதற்கு பின்னால், நாங்கள் பருவவயதை அடைந்து விட்டதன் பின்னால் நாங்கள் நினைத்த மாதிரி வாழ முடியாது. படைத்த இறைவனை நாங்கள் திருப்திப்படுத்த வேண்டும். அவனுடைய ரஹ்மத்தை மக்ஃபிரத்தை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? நான் மறுமை வாழ்வுக்கு எதை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேன்? என்னுடைய ஒவ்வொரு நாளுடைய செயற்பாடும் அல்லாஹுக்கு விருப்பமானவைகளில் ஈடுபடுகிறதா? நான் அல்லாஹுடைய கடமைகளை சரிவர செய்கிறேனா என்கிற சிந்தனை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வல் தம்புர் என்று சொன்னால் சிந்தனை செய்து பாருங்கள், உங்களுடைய சிந்தனையை தூண்டுங்கள், சிந்தியுங்கள், உங்களை நீங்கள் சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த ஆயத்திலே சொல்கிறான். मेरे प्यारे दोस्तों, अल्लाह सुब्हानहु व तआला हमको पैदा किया, पैदा करने के बाद हमको एक किताब दिया. ये किताब में कुरान में हमको कई जगह में अल्लाह हमको आप लोगों के लिए और एक दिन होगा, मौत के बाद आपका जिंदगी किस तरह वैसे मिट्टी में नहीं होगा, मिट्टी के बाद मैं आप लोगों को जिंदा करूंगा, फिर मैं हिसाब किताब दे दूंगा, उसके बाद अबदल अबद ला खत्म वाला जिंदगी होगा. इसमें अगर आप अच्छी तरह जिंदगी गुजारा फिर आपके लिए जन्नत होगा. अगर आपके नफ्स आपके दिल किस तरह चाह किस तरह आप जिंदगी गुजारा फिर आपके लिए मैं दोज़ख रखा है. इस तरह हमको याद दिला रहा है. और क़यामत के बारे में अल्लाह सुब्हानहु व तआला कई जगह पर जिक्र किया. इसमें सूरतुल हश्र में हमको बता रहा है या अय्युहल्लज़ीना आमनू, ए ईमान रखने वाले, एक रब है, इस तरह ईमान रखने वाले, इत्तकुल्लाह, अल्लाह को डरो, अल्लाह से डरो. वल तंदुर नफ्सुम मा कद्दमत लिगद, हर नफ्स हर बंदा में क़यामत के दिन किया भेजा है, मैं किया तैयारी किया है, इसको सोचो. वल तंदुर नफ्सुम मा कद्दमत लिगद, हर बंदा में क़यामत के दिन के लिए मैं किया तैयारी किया है, इस तरह सोचो. हम हमारे जिंदगी में जब हम बालिग होते हैं, बालिग होने के बाद में अल्लाह के अहकामात को लेना है. अल्लाह ने जो हराम किया है उसको मैं दूर करके मैं जिंदगी गुजारना है. हर टाइम, हर रात के वक्त सोने से पहले मैं सोचना चाहिए आज मैं नमाजों में कितना नमाज अदा किया, मैं मेरा जिंदगी में अल्लाह ने जो हराम किया इसमें से मेरा टाइम गुजरा है या नहीं, मैं इसमें मुलविस हो गया या नहीं, इस तरह सोचना पड़ेगा. और इसी तरह सोने से पहले में मुहासबतुन नफ्स, अपने आप को हिसाब करना पड़ेगा. அதே போன்று கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் அதிகமான இடத்தில் சொல்கிறான் யௌமஇதி யததக்கருல் இன்சானு அன்னா லஹு ذிக்ரா, மரணம் எல்லாம் அடைஞ்சதற்கு பின்னால், மரணித்ததற்கு பின்னால் ஒவ்வொரு ஆத்மாவும் சிந்திக்கும்.
அப்பொழுதுதான் அந்த மனிதனுடைய அனைத்து விடயங்களும் அனைத்தையும் கண்டதற்கு பின்னால் அல்லாஹ் சொன்னவைகளை அல்லாஹ் என்னென்ன விடயங்களை சொல்லியிருக்கின்றானோ, நரகம் என்று, சொர்க்கம் என்று, அதே போன்று சிராத் பாலம் என்று எதையெல்லாம் சொல்லியிருக்கின்றானோ, அதே போன்று ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் இருக்கிறார்கள், அதே போன்று நரகத்திற்கென்று சில மலக்குமார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பயங்கரமான தோற்றத்தில் இருப்பார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லியிருக்கிறான். அந்த விடயங்களெல்லாம் நாங்கள் கண்ணால கண்டதற்கு பின்னால், காதால கேட்டதற்கு பின்னால் என்ன சொல்லுவான் தெரியுமா மனிதன்? அந்த நேரத்தில் அந்த மனிதன் சிந்திப்பான், நான் நல்லா இருந்திருந்தால், எனது வாழ்க்கையை நான் அழகான முறைக்கு கழித்திருந்தால், அல்லாஹ் சொன்ன பிரகாரம் நான் தொழுதிருந்தால் நான் நல்லா இருந்திருக்குமே. அந்த நேரத்தில் சொல்லுவான், இப்ப சிந்திச்சு என்ன பயன்? இப்ப சிந்திச்சு என்ன பயன்? கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, யகூலு யா லைதனி கத்தம்து லிஹயாத்தி, அல்லாஹ் ஏற்கனவே சொல்லிட்டான், நீங்கள் ஒவ்வொருவரும் நாளை மறுமை நாளுக்கு நான் எதை தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று நீங்கள் இந்த உலகத்திலே வாழும்போது சிந்தித்து கொள்ளுங்கள். நாளை மறுமைக்கு சென்றதற்கு பின்னால் அந்த மறுமையிலே விசாரணைக்கு உட்படுத்தப்படும் போது என்ன சொல்லுவான் தெரியுமா? யா லைதனி கத்தம்து லிஹயாத்தி, நான் இந்த மறுமை வாழ்வுக்கு நான் ஏற்கனவே தயார் செய்திருந்தா நல்லா இருந்திருக்குமே என்று கை செய்தப்படுவான். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அந்த நேரத்திலே செல்லுவான், பலவ் அன்னலி கர்ரதன் ஃபஅகூன மினல் முஹ்சினீன், எனக்கு திரும்பி போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குமா இருந்தால் நான் நல்ல ஒரு மனிதனாக வாழ்ந்து விட்டு வஅகும் மினஸ் சாலிஹீன், அல்லாஹ் என்னென்ன பிரகாரம் வாழ சொல்லியிருக்கிறானோ அந்த பிரகாரம் நான் வாழ்ந்து விட்டு நல்லடியானான ஒரு அடியானாக நான் மாறிவிட்டு வருவேனே என்று சொல்வான். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்வான், அந்த கூல நஃப்சுன் யா ஹஸ்ரத அலா மா ஃபர்ரத்து ஃபீ ஜம்பில்லாஹ் வ இன் குன்து லமினஸ் சாகிரீன். அந்த ஆத்மா என்ன செய்யும் தெரியுமா? கை செய்தப்படும். அல்லாஹ் சொல்லுவான், இப்ப கை செய்தப்பட்டு வேலை இல்லை. அலம் நுஅம்மிருக்கும் மா யதக்கரு ஃபீ, நான் உங்களுக்கு என்னை சிந்திப்பதற்கு ஒரு வாழ்க்கையை நான் தரவில்லையா? 50 காலம் வாழ்ந்தீர்கள், 40 வருடம் வாழ்ந்தீர்கள், 65 வருடம் வாழ்ந்தீர்கள், 30 வருடம் வாழ்ந்தீர்கள். அப்ப நான் உங்களுக்கு நான் சொன்ன பிரகாரம் என்னுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்திருந்தேன், குர்ஆனை தந்திருந்தேன், அதில் நான் உங்களுக்கு அழகிய வாழ்க்கையை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். அதன் பிரகாரம் சிந்தித்து நீங்கள் உங்களுக்கு வாழ்ந்திருக்க இயலுமே, நீங்கள் அதனை பாழாக்கி விட்டீர்கள். நீங்கள் திரும்பவும் சென்றால் இதே வேலையைத்தான் நீங்கள் செய்வீர்கள். எனவே உங்களுக்கு கடினமான வேதனை இருக்கிறது, உங்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி, அந்த மனிதன் அல்லாஹினால் கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை சிதறடித்து வாழ்ந்திருந்தால், கணக்கில்லாமல் வாழ்ந்திருந்தால், அவன் நினைத்த பிரகாரம் வாழ்ந்திருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அந்த மனிதனுக்கு நரகத்தில் போட்டு அவனுடைய பாவங்கள் கழிப்படும் வரைக்கும் நரகத்தில் வேதனை இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நரகத்தினுடைய வேதனை நாங்கள் சொல்ல பிரகாரம் லேசான வேதனை கிடையாது. ஹீட்டருக்கு பக்கத்தில் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்க முடியும், அதுக்காக இருக்க முடியாது. ஏன்? நெருப்பு சூடு. நரகத்தினுடைய நெருப்பு 3000 வருடங்கள் எரிக்கப்பட்ட நெருப்பு, 3000 வருடங்கள் எரிக்கப்பட்ட நெருப்பு. அதற்கு பக்கத்தில் கூட செல்ல முடியாது. அப்ப என்ன செய்வான் அல்லாஹ் தஆலா? அந்த நரகவாசிகளுக்கு உடல் அமைப்பை உண்டாக்குவான். நரகவாசிகளுக்கு உடல் அமைப்பை உண்டாக்குவான். அவர்களுடைய நகங்கள், அதே போன்று அவருடைய தோள்கள் எல்லாம், சதைகள் எல்லாம் அப்படி நெருப்புள் புசிங்கும். அதுக்கு பின்னாலேயும் அல்லாஹ் என்ன செய்வான்? பத்தல்நாஹும் ஜுலுதன் கைரஹா, திரும்ப என்ன செய்வான்? தோலை கொடுப்பான், திரும்ப முல்லை கொடுப்பான், திரும்ப சதையை கொடுப்பான், திரும்ப லியதூக்குல் அஸாப், திரும்ப சோதிப்பான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறான். நாளைக்கு நேரம் முடியதற்கு பின்னால் கை செய்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்ப நாங்க எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் யோசிக்கலாம், போலீஸ் பிடிபடுவதற்கு முன்னால் ஹெல்மெட்டை போட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமே, நான் அந்த இடத்திற்கு கொஞ்சம் நிதானமாக போய்த்திருந்தால் நல்லா இருக்குமே என்று நாங்கள் யோசிக்கிறோம். அதே போன்றுதான் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, மறுமை வாழ்வுக்கும் நாங்கள் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். मेरे प्यारे दोस्तों, जो टाइम खत्म होने के बाद सोचने में फायदा नहीं है। अल्लाह सुब्हानहू व तआला क्या बता रहा है? इस दुनिया में आप जिंदगी गुजारने के वक्त सोचो, आप ये जिंदगी खत्म होने के बाद क़यामत के दिन आप सोचेंगे, यक़ूल या लैतनी क़द्दमतु लिहयाती, मैं इस हयात के लिए, ये आखिरत के लिए मैं तैयारी करता, इस तरह वो तमन्ना करेगा। ये तमन्ना से कोई फायदा नहीं होगा। अल्लाह सुब्हानहू व तआला क्या करेगा? उसके लिए दौज़ख में डालकर उसको पूरा सफाई करने के बाद, वो कलिमा पढ़ लिया इसलिए उसको सारे गुनाहों से अल्लाह सुब्हानहू दौज़ख में डालकर उसको सफाई करने के बाद डालेगा। हम वैसे नहीं सोचना चाहिए, हम हीटर के हाथ रखेंगे 5 मिनट भी नहीं रख सकते, इतना गर्म। ये जो दौज़ख का आग है, ये 3000 साल लगाया हुआ आग है। इसमें हमारे स्किन वो
आग से वो हो जाएगा, फिर अल्लाह सुब्हानहू व तआला दूसरा स्किन दे देगा। इस तरह वो दलदल में डालकर अल्लाह सुब्हानहू व तआला वो सफाई करने के बाद जन्नत में डालेगा। इसलिए हमको अल्लाह सुब्हानहू व तआला ये जिंदगी दिया है, इसलिए इस जिंदगी को सोचकर मैं क्या कर रहा हूँ, मैं किधर जा रहा हूँ, इस तरह सोच के हमारा जिंदगी को अच्छा करना चाहिए। अल्लाह सुब्हानहू व तआला उसको तौफीक अता फरमा।